ஹலோ அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு டாபிக்ல நம்ம கேட்டியா ஜிஎஸ்டி ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜாயின் கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாயின் கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஜாயின் ஏ மல்டிபிள் சர்ஃபேஸ் இன்டு ஏ சிங்கிள் சர்ஃபேஸ். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது நிறைய சர்ஃபேஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம். பட் ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளால் 3D கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஜாயின் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இன்பிட்வீன்லேயே நம்ம நிறைய டைம் ஃபில்லட்ஸ் அப்ளை பண்ணும்போது இல்லை ஏதாவது டேஞ்சன்சி செக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய செக்கிங் பர்பஸ்க்காகவும் we can use the join command. ஸோ இந்த கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் நவ் ஐ ஹாவ் ஒன் சிம்பிள் சர்ஃபேஸ் இன் மை ஸ்க்ரீன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாட்டம் சர்ஃபேஸை நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஐம் அப்ளைங் ஃபில் கமாண்ட் ஹியர். யூ கேன் சி ஹியர். ஸோ நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த எட்ஜில் வந்து ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறேன். பட் நான் ஃபில்லட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த எட்ஜ் எனக்கு செலக்ட் ஆகாதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ கேனாட் செலக்ட் திஸ் எட்ஜ். எதனால அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஜாயின் ஆகல. இது வந்து தனி சர்ஃபேஸ், எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ். இது வந்து ஃபில் சர்ஃபேஸ். இந்த ரெண்டும் ஒரு சிங்கிள் சர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆனாதான் இந்த எட்ஜில் நம்ம ஃபில்லட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ஜாயின் கமாண்ட். ஸோ ஜாயின் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் அண்ட் செகண்ட் சர்ஃபேஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒரு சிங்கிள் சர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின் கமாண்ட் வந்திருக்கும். ஸோ இதை ஹைட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக இது ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் கன்வெர்ட் இன்டு சிங்கிள் சர்ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறமா வி கேன் அப்ளை த ஃபில்லட் ஹியர். இப்போ நான் இதில் போயிட்டு எட்ஜ் ஃபில்லட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் அப்ளை ஃபில்லட் வழி ஹியர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜாயின் கமாண்ட். பட் இந்த ஜாயின் கமாண்டில் இன்சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக் டேஞ்சன்சி. ஓகேங்களா? ஸோ செக் டேஞ்சன்சி அப்படின்னா என்னன்னா, ஸோ நான் இன்னொரு மாடல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ ஐ ஹாவ் த ப்ரொஃபைல் ஹியர். ஓகே, ஐ ஹாவ் லைக் ஏ பில்லர் ப்ரொஃபைல் ஹியர். இப்போ இதை நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு அப்ளை ஜாயின் கமாண்ட் ஹியர். ஸோ சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து செக் டேஞ்சன்சிங்கிற இந்த டிக் பாக்ஸில் கிளிக் பண்ணுறேன். ஸோ செக் டேஞ்சன்சி கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் பாருங்க எனக்கு ஃபுல்லாக எரர் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே எரராக இருக்குது. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து டேஞ்சென்ஷியலாக கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் தெர் இஸ் நோ டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி, தெர் இஸ் நோ ஸ்மூத் கனெக்டிவிட்டி. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைலுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் கனெக்டிவிட்டி இல்லை. இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல கனெக்ட் ஆயிருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் சர்ஃபேஸ் இஸ் நாட் ஸ்மூத். ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி பெண்ட் ஆகி இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகுது. தெர் இஸ் நோ ஸ்மூத் டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி. ஸோ நம்ம சர்ஃபேஸ் வந்து கம்பல்சரி டேஞ்சன்ட் கண்டினியூட்டியில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக வரும். அப்படி இல்லைன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸும் எட்ஜஸ்மாக கிரியேட் ஆகி பார்ட் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ அதனால தான் டிசைன் பண்ணும்போது டேஞ்சன்ட் கண்டினியூட்டியில் தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம செக் பண்ணும்போதே ஃபைன் பண்ணிடலாம் இந்த சர்ஃபேஸ் வந்து ஓகே ஆகுமா ஆகாதான்னு. இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபெயிலியர் இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து எரர் தான். இந்த கனெக்டிவிட்டிலாம் எல்லாமே டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி இல்லாமல் சும்மா நார்மலாக ஏதோ கனெக்ட் ஆகிருக்குது. இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி ரிமூவ் பண்ணி மறுபடியும் புதுசாக கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த டிசைன் நமக்கு ஓகே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஜாயின் கமாண்ட் ஒர்க் ஆகும். இந்த சர்ஃபேஸ் வந்து ஜாயின் ஆகிரும். பட் இட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி ஆன் பண்ணி வச்சுட்டு எந்த இஷ்யூவும் இல்லாமல் இந்த சர்ஃபேஸை வந்து நீங்கள் வந்து ஓகே பண்ணணும். அப்போ தான் அந்த சர்ஃபேஸ் வந்து இட்ஸ் ஏ குட் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ப்ரீவியஸ் இமேஜ் இப்போ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எந்த டேஞ்சன்சி இஷ்யூவும் வராது. ஏன்னா நமக்கு இந்த ரெண்டு சர்ஃபேஸும் இந்த இடத்துல ஃபில்லட் மூலமாக ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐ அப்ளை ஜாயின் கமாண்ட் ஹியர், செக் டேஞ்சன்சி, செக் த ப்ரிவியூ. சி தெர் இஸ் நோ எரர், ஜஸ்ட் யூ கிளிக் இட் ஜாயின். ஸோ அப்போ சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கிளியராக இருக்கணும். நீங்கள் வந்து டேஞ்சன்சி செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாலும் ஓகே ஆகணும். ஓகேங்களா? அதுதான் வந்து கரெக்ட் சர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் கனெக்டிவிட்டி. செக் கனெக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சர்ஃபேஸ் எல்லாமே இப்போ இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது. அது டேஞ்சென்ஷியலாக இருக்குதோ இல்லை டேஞ்சன்சி இல்லாமல் இருக்குதோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஒன்னோட ஒன்று டச்சில் இருக்குது. இந்த மாதிரி டச்சில் இல்லாமல் இருந்தால் ஜாயின் ஆகாது. ஓகே, ஜாயின் கமாண்ட் ஜஸ்ட் செலக்ட். இப்போ நமக்கு டேஞ்சன்சி செக் பண்ண தேவையில்லை, கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கனெக்டிவிட்டியில் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எரருமே இல்லை. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்து கேப் இருக்குது, சரியாக கனெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா நமக்கு எரர் கிரியேட் ஆகும். பட் இந்த இடத்துல எந்த கேப்புமே இல்லை. சர்ஃபேஸ் கனெக்டிவிட்டி குட், பட் டேஞ்சன்சி தான் இஷ்யூ. ஓகேங்களா? பட் இந்த ரெண்டையுமே நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுமே நமக்கு செக் பண்ணி தான் நம்ம ஓகே கொடுக்கணும். செக் கனெக்டிவிட்டி ஓகே. ஸோ இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு செக் கனெக்டிவிட்டி நான் ப்ரிவியூ பார்க்குறேன். சி தெர் இஸ் சம் எரர்.
ஸோ எங்கே எரர் இருக்குது அப்படின்னா யூ கேன் செக் ஹியர். இந்த பவுண்டரி இருக்குல்ல, ஸோ இந்த பவுண்டரி வந்து அவுட்டரில் மட்டும்தான் கனெக்ட் ஆகணும், இன்னரில் வரக்கூடாது. இப்போ இந்த இன்பிட்வீனில் இங்கெல்லாம் வருது இல்லை, இங்கெல்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி கிரீன் கலரில் இப்படி வந்ததுன்னா அந்த இடத்துல கேப் இருக்குன்னு அர்த்தம். சி யூ கேன் சி ஹியர் இட்ஸ் எ கேப். ஸோ செக் கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது ஹியர் யூ கேன் சி திஸ் இஸ் கேப். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஜாயின் ஆகும், பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேப் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ இஷ்யூ ஹியர். ஸோ இந்த மாதிரி செக் கனெக்டிவிட்டி செக் பண்ணலாம். ஸோ இன்னொரு செக்கிங் நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக, இந்த செக் கனெக்டிவிட்டி. இதில் நான் வந்து இந்த சர்ஃபேஸை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரூட் திஸ் எட்ஜ் அபவுட் திஸ் எக்ஸ் டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்டென்ஷனாக ஒரு கேப் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 0.02. ஸோ 0.02 கேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸுக்கும் டிஸ்டன்ஸ் 0.02. இப்போ நான் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு அப்ளை ஜாயின் கமாண்ட். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ செக் கனெக்டிவிட்டி இதை வச்சுட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எரர் வரும். சி எரர், பிகாஸ் இந்த சர்ஃபேஸ் ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா கனெக்டிவிட்டி எரர் வரும்னு அர்த்தம். பட் நான் கனெக்டிவிட்டி ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் ஜாயின், இது ரெண்டுமே ஜாயின் ஆகும். பட் இது தப்பு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் we need to give the merging distance. கனெக்டிவிட்டி ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு மெர்ஜிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா இன் கேட்டையா. ஸோ இன் கேட்டையா த அக்செப்டபிள் ரேஞ்ச் இஸ் 0.9. ஓகேங்களா? 0.09 அக்செப்டபிள் ரேஞ்ச் இன் கேட்டையா. பட் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ராடக்ட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டாண்டர்ட் படி அக்செப்டபிள் ரேஞ்ச் 0.03, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் 0.03 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சர்ஃபேஸில் எங்கெல்லாம் இந்த 0.03 விட கேப்பு கம்மியாக இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில் பண்ணி அது க்ளோஸ் பண்ணிடும், கேட்டையாவே க்ளோஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து இது 0.01 தான் இருந்தது. ஸோ நமக்கு இருக்க கேப் 0.02, அதனால வந்து நான் ஓகே கொடுத்தேன்னா அது ஓகே ஆகாது, எரர் வரும். பட் இந்த மெர்ஜிங் டிஸ்டன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு கொடுத்துருக்க லிமிட் 0.03 தான் கம்பெனி ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேப் வந்து அதை விட கம்மியாக இருக்கிறதுனால இதை அக்செப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்டிவிட்டி ஓகே பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் இந்த கேப் வந்து உங்களுக்கு 0.02 இல்லாமல் 0.05 இருக்குது. ஓகே, இப்போ 0.05 இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே மெர்ஜிங் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அஸ் பர் யுவர் கம்பெனி நார்ம்ஸ், கம்பெனியில் நீங்கள் வந்து இதை அப்ரூவ் வாங்கிட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து 0.087லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த சர்ஃபேஸை தான் பேட்ச் ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜாயின் கமாண்டோட பேசிக். ஸோ இந்த ஜாயின் கமாண்டை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு சில இந்த ஃபில்லட் சர்ஃபேஸில் எனக்கு தேவையில்லை, நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்னால் இந்த சிங்கிள் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண முடியாது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி என்னால் இதை டெலிட் பண்ணவோ ஹைட் பண்ணவோ என்னால் முடியாது. ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாயின் கமாண்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹியர் வி ஹேவ் ஒன் ஆப்ஷன் சப் எலமெண்ட்ஸ் டு ரிமூவ். இந்த சப் எலமெண்ட்ஸ் டு ரிமூவ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் தி சர்ஃபேசஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது எல்லாமே பாருங்க ரிமூவ் ஆயிரும். அப்போ ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையில்லாத சர்ஃபேஸை கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க சர்ஃபேஸ்லாம் ஒன்றா ஜாயின் ஆயிரும். ஸோ அகெயின் இந்த மாடலில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்சைடில் வரக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன் தேவையில்லை. ஸோ டைரெக்டாக என்னால் இதை டெலிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ டு ஜாயின் கமாண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா சப் எலமெண்ட் டு ரிமூவ், இந்த சப் எலமெண்ட் டு ரிமூவ்ல போயிட்டு எந்தெந்த சர்ஃபேஸ் தேவையில்லையோ அந்த சர்ஃபேஸ்லாம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் இது பிளண்டு, இந்த சர்ஃபேசஸ் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணமோ ஸோ அதெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இதில் கனெக்டிவிட்டி இஷ்யூ ஆகுது, பட் கனெக்டிவிட்டிலாம் நமக்கு பார்க்க தேவையில்லைன்னு ஜஸ்ட் இதில் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா we can get the result. ஜஸ்ட் ரிமூவ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். Again, I go to join command, select the surface, sub element to remove. I don't want this profile. Just click OK and untick that connectivity option because இங்கெல்லாம் கேப் இருக்கிறதுனால கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா you can remove the unwanted surface. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் டிஸ்அசம்பிள் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு ஓஇஎம்ல ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம்னா கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு இன்புட் சர்ஃபேஸ் வரும். ஸோ இன்புட் சர்ஃபேஸ் வரும்போது நம்ம அதை அப்படியே வச்சு ஒர்க் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அதை வந்து
we need to check whether the surface are joined properly or not. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ், இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் சர்ஃபேஸாக இருக்குது. இந்த சிங்கிள் சர்ஃபேஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் தனித்தனி சர்ஃபேஸாக மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் இன்சர்ட் ஒன் ஃபோல்டர் ஹியர், டிஸ்அசம்பிள். ஸோ டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு எல்லா சர்ஃபேஸையும் நான் தனித்தனி சர்ஃபேஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஹியர் யூ கேன் சி த டிஸ்அசம்பிள். ஜஸ்ட் செலக்ட் ஹியர் அண்ட் கிளிக் ஆல் 31 செல்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒவ்வொன்றும் இந்த தனித்தனி சர்ஃபேஸாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்ப்ளிட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் ஹைட் பண்ணுறேன், எல்லாமே தனித்தனியாக ஹைட் ஆகும். ஏன்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ப்ளிட்டான தனித்தனியான எல்லா சர்ஃபேஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம செக் பண்ணணும். அப்போ டைரெக்டாக போயிட்டு ஜாயின் கமாண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு அப்ளை த ஜாயின் கமாண்ட். ஸோ ஜாயினில் போயிட்டு இப்போ நான் ஒன்றா தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியாது. 1, 2 இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் எனக்கு லேட் ஆகும். ஏன்னா இதில் வந்து 31 சர்ஃபேஸ் இருக்குது. சம் கேஸ் வந்து 300 சர்ஃபேஸ் கூட வரும். நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணிங்கன்னா டைம் ஆகும். சில சர்ஃபேஸை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜாயின் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் ஒன் சர்ஃபேஸ். ஸோ எனி ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஜஸ்ட் கிளிக் அண்ட் கோ டு ரைட் கிளிக், டிஸ்டன்ஸ் ப்ரொபகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸில் செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் ப்ரொபகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா சர்ஃபேஸையும் அது மொத்தமாக எடுத்துக்கும். எடுத்துட்டு தென் அப்ளை கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கணும். டேஞ்சன்சி இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த கேஸில் டேஞ்சன்சி இல்லை, அதனால் அதை செக் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ கனெக்டிவிட்டி மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ப்ரிவியூ, யூ கேன் சி தெர் இஸ் நோ எரர். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து பெர்ஃபெக்டாக ஜாயின் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். பை.